அன்று மாலை வானம் மெதுவாக கருத்தது. தூரத்தில் இடி மின்னல் மெல்ல ஒளிர்ந்தது. காற்றில் மழையின் வாசனை பரவ கிராமச்சாலை அமைதியாக காத்திருந்தது. சிறிது நேரத்தில் கனமழை சடசடவென பொழியத் தொடங்க தெரு முழுவதும் தண்ணீர் ஓட அந்த சப்தத்தை கேட்ட சிறுமி கீதா வீட்டுக்குள் அமைதியாக உட்கார முடியாமல் வாசலுக்கு ஓடி வந்தாள். அப்பாடா, மழை என்று கண்கள் மின்ன நின்றவள் குடை எதுவும் இல்லாமல் வெளியே குதித்து வானத்தை நோக்கி கைகளை விரித்து மழைத்துளிகள் முகத்தில் விழ உல்லாசமாக நின்றாள். சிறிது நேரத்தில் அவள் துள்ளி துள்ளி சேற்று தண்ணீரில் ஆடத் தொடங்க சமையலறையில் மிளகாய் பஜ்ஜி சுட்டுக் கொண்டிருந்த அம்மா சாந்தி இதை கண்டு கோபத்துடன், உள்ளே வா, சளி பிடித்துக் கொள்ளப் போகுது என்று கூப்பிட்டார். அந்த சொற்கள் கீதாவின் மனதை சோகமாக மாற்ற அவள் முகத்தில் மழையுடன் சேர்ந்து கவலையும் வழிந்தது. அச்சமயம் சாந்தியின் மனத்தில் அவள் சிறுவயதில் தானும் மழையில் நனைந்து அம்மாவிடம் கண்டிப்பு வாங்கிய நினைவுகள் மெல்ல எழ அவர் கண்களில் ஒரு மென்மை தோன்றி முடிவெடுத்து மழைக்குள் அடியெடுத்து வைத்து கீதாவின் கையை பிடித்து, நாம் 2 பேரும் சேர்ந்து ஆடலாமா என்றார். அந்த நொடியில் கீதாவின் முகம் சந்தோஷத்தில் மலர தாய்மகள் இருவரும் மழையில் சிரித்தபடியே ஆடத் தொடங்கினர். அந்த சிரிப்பொலியை கேட்டு விக்கியும் ஐஸ்வர்யாவும் குடைகளை வீசிவிட்டு ஓடி வந்தனர். மரக்கிளையில் இருந்த மைனாக்கள் கீச் கீச் என்று குரல் எழுப்ப நாய்க்குட்டி வாலை ஆட்டியபடி குதிக்க பெரிய மரத்தடியில் நின்ற வெள்ளை பசு கூட அந்த காட்சியை அமைதியாக ரசித்தது. மனிதர்கள், பறவைகள், விலங்குகள் என அனைவரும் சேர்ந்த ஒரு மழை திருவிழாவாக அந்த மாலை மாற மழை மெதுவாக நின்றதும் அனைவரும் குளிருடன் வீட்டுக்குள் சென்றனர். நனைந்த ஆடைகளை மாற்றிக்கொண்டு வட்டமாக உட்கார சாந்தி சுடச்சுட பஜ்ஜியும் காய்ச்சி கொண்டிருந்த இஞ்சி டீயையும் பரிமாற அந்த சூடு இதயங்களை வெப்பமாக்கியது. குழந்தைகள் மழையில் நிகழ்ந்த நாய், பறவை, பசு சம்பவங்களை நடித்து காட்டி சிரிக்க விக்கியின் அம்மா குழந்தைகளோடு நாமும் குழந்தைகளாக மாறினால் வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்கும் என்று சொல்ல அந்த வார்த்தைகளில் அனைவரின் கண்களிலும் ஒரு இனிய ஒளி தெரிந்தது. அந்த மழை வெறும் நீரை கொண்டு வரவில்லை, அன்பையும் நட்பையும் குடும்பத்தின் அழகையும் கொண்டு வந்தது. அன்று முதல் கீதாவும் சாந்தியும் மழை பெய்யும் ஒவ்வொரு நாளையும் தங்கள் வாழ்க்கையின் சிறந்த பரிசாக நினைத்து மகிழ்ச்சியுடன் ரசிக்க தொடங்கினர். மழை பிடிக்கும் என்று சொல்பவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.